என் பிள்ளைகளா உன் அப்பாட்டையும் அம்மாட்டையும் சண்டை போடுற மாதிரி என்கிட்ட சண்டை போட்டுக்க கூடாது. அவி வேலையை பாருங்க. அம்மையும் அப்பனும் வர்ற வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும். இந்த அத்தைக்கு ஜான்சி ராணின்னு நினப்பு. குண்டு அத்தை இதுக்கிட்ட போய் அப்பாவும் அம்மா விட்டுட்டு போயிட்டாங்களே. நான் கடைக்கு போய் ஜாமான்லாம் வேண்டாரேன். அவளை மட்டும் கடைக்கு அனுப்பிவிட்டு இருக்கீங்களா? ஒத்தியோட பண்டை வாங்கி தின்ட்டு வந்துருவாளே. அவன் உங்கள் 2 பேர் மாதிரியும் கிடையாது. அவள் பொய்லாம் சொல்ல மாட்டா. அப்படிலாம் ஒன்றும் அவள் பண்டை வாங்கி தங்க மாட்டா. ஜாமான்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவா. உங்களுக்கு வாங்கிட்டு வர தெரியுமோ? ஏன்ட்ட அவ உங்க பேரை வச்சுக்காங்கன்னு போய் சொல்ல மாட்டான்னு சொல்றீங்களோ? ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி 3 பேருமா வேலையை பாருங்க. ஒருத்தி முத்தத்தை பெருக்கி அள்ளி வீடு வாசலெல்லாம், ஒருத்தி வந்து துணியை துவைச்சி போடு. தம்பி நீ வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து கவுத்து. எல்லா வேலையும் எங்களே சொல்றீங்களே, நீங்க என்ன வேலை செய்வீங்க? ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம ஏற்று பேசுறீங்களா? உங்கள் அம்மா என்னதான் பிள்ளை வளர்த்து வச்சிருக்கா? ஒரு வேலையும் செய்ய உங்கள் அம்மா சொல்லி தரலையோ? எங்க அம்மா எங்களுக்கு எல்லா வேலையும் சொல்லி தான் தந்திருக்கா. உங்களுக்கு தான் உங்க அம்மா ஒரு வேலையும் சொல்லி தரல. பெரிய மனுஷி தானே அவங்க, ஏற்று பேசிட்டு இருக்கிய அவங்க சொல்றதெல்லாம். பண்டை வாங்கி நீ மட்டும் ஒத்தியோட தின்ட்டு வந்துட்டா எங்களுக்கும் தான். பண்டமே வாங்கலையில. நீ போயிட்டு வரலாத, நீ ஒத்தியோட அங்கே வச்சு பண்டை வாங்கி தின்னுட்டு தான் வந்திருப்பா. எங்க என்ன ஒரே சத்தமாக இருக்குது? ஒரே வேலை செஞ்சோன்னா சண்டை போட்டு கிடைக்கல என்ன? சரி வேலையை பாருங்கண்ணா. குளிச்சுட்டு கொஞ்சம் படுத்து எந்திக்க, அதுக்குள்ளே சாப்பாடு செஞ்சு வைங்க. உங்க அத்தைக்கு நீ வேணா செஞ்சு கொடு, நாங்களாம் செஞ்சு கொடுக்க மாட்டோம். உங்க அத்தைக்கு நீயே செஞ்சு கொடுவே. எதனாலும் உனக்கு தான் செய்யற அந்த குண்டுச்சி, நீயே செய். 2 பேரும் என்ன அத்தையை ஏற்று பேசிக்கிட்டு இருக்கிய? அம்மாத்தை தானே இப்படி பேசலாமா? நமக்கு வைக்கிற பண்டத்தெல்லாம் அவளே எடுத்து தின்னுறா. அவ என்ன சின்ன பிள்ளையா குந்தாணி? படுக்க போறேன்னு போயிருக்காளே, அங்க பிஸ்கட் பாக்கெட் எல்லாம் தூக்கிட்டு தான் போயிருக்கா. தின்னுதான் குண்டாயிட்டா போல. அத்தை தானே இப்படிலாம் பேசுறீங்களே? நம்ம அத்தையா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம உயிர் எடுத்துட்டு இருக்கா. அவங்க வீட்லயே இருந்துருக்க வேண்டியதானே. நம்ம அம்மா அப்பா கூட நம்மளை வேலை செய்ய சொல்ல மாட்டாங்களே, இவ வேலை செய்ய சொல்லிக்கிட்டே இருக்கா. எறும்பு சாவறதுக்கு அம்மா எறும்பு பொடி போடுவாங்கல்ல, பேசாம அவ திங்கிற பண்ணத்துல எறும்பு பொடியை போட்டுட்டுருவோம். வெறும் பேதி தான் பாவம், வேற எதுவும் செய்யாத. பெரிய உருவமா இருக்கா. ஒரே அத்தையே திட்டிக்கிட்டே இருக்கிய. அம்மா அப்பா வந்தாலும் சொல்லி கொடுத்துருவேன். எல்லாம் ஒன்னாலதான், அது 2 நாள்லயே போயிருக்கோம். நீ அது கேட்குற வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா அது சொகுசா இங்கேயே தங்கிட்டு. எல்லாம் இவ்வளவுதான். ஏதாச்சும் பேசினியா 2 பேர்த்தையும் அடிச்சு விடுவேன். அவளை அடிச்சு நொறுக்கல விடல, வலிக்குது. விடாதல, முடிய பிடிச்சு நல்லா இழு. இது அம்மாட்ட சொல்லி உங்க 2 பேர்த்தையும் அடி வாங்க வைக்கலன்னா பாரு. விடல. என்னால சத்தம்? யார் இங்கே அழுகுறா? எதுக்கு இப்போ சண்டை போட்டு கிடைக்க? பேரை சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க அத்தை. இந்த தெருவுலையே யாரும் என் பேரை சொன்னால் ஏற்று பேச மாட்டாலும், என் பேரை வச்சுட்டு என் மருமகளை மாற்றி அடிச்சிருக்கல என்ன? இந்த கோமலை வலி இப்போ கோவப்படுத்தி பார்க்க போறீங்களா? என்னத்தா கோமனம் வள்ளியா? எழுதி போங்கண்ணா. எங்கள் வீட்டுக்கு போகிறேன். எங்கள் மாமியார் சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க. நல்ல சாப்பாடு சாப்பிட போகிறேன். எத்தை நானும் வாரேன். 2 கோமனமும் பார்த்துப்பாங்க, யாராட்டும் உயிர போறாங்க.